ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்எம்எஸ் ட்ரஸ்ட் என்டிஎஸ்சிக்கான மேத்ஸ் சீரிஸில் டே 15 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே டே 1லேருந்து டே 14 வரைக்கும் போட்டிருப்போம் வீடியோஸ். அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினாயன் 1 முதல் 7 வரை பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பை கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் 1, 4, 27, 16, 125, 36 டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 பார்த்தீங்கன்னா 1ஓட கன எண். நெக்ஸ்ட்டு 4 பார்த்தீங்கன்னா 2ஓட வர்க்க எண். 27 பார்த்தீங்கன்னா 3ஓட வர்க்க கன எண். நெக்ஸ்ட்டு 16 பார்த்தீங்கன்னா 4ஓட வர்க்க எண். 125 பார்த்தீங்கன்னா 5ஓட கணம். 36 பார்த்தீங்கன்னா 6ஓட வர்க்க எண். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் வர எண்கள் எல்லாமே கன எண்கள், இந்த வரிசையில் வர எண்கள் எல்லாமே வர்க்க எண்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 3, 5 இது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். 5க்கு அப்புறம் வர ஒற்றைப்படை எண் 7. ஒற்றைப்படை எண்களில் தான் எல்லாமே கன எண் வரிசையில் வந்திருக்கு. ஸோ 7ஓட கன எண் 343. ஸோ 343 ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஸோ இதுதான் சரியான விடை. ரெண்டாவது கொஷின் 0.5, 0.55, 0.65, 0.8 டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.5 நம்ம எப்படி எழுதலாம்? 50ன்னு எழுதலாம். 0.55 55ன்னு போடலாம். 0.65 நம்ம 65ன்னு போடலாம். 65. நெக்ஸ்ட்டு 0.8 நம்ம 80ன்னு போடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50க்கும் 55க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 5. 55க்கும் 65க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 10. 65க்கும் 80க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 15. ஸோ 5, 10, 15. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய எண் 20. ஸோ 80 கூட்டல் 20 100. ஸோ 100 பார்த்தீங்கன்னா 1.0ன்னு எழுதலாம். ஸோ நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்ல. ஸோ 1 ஆப்ஷன் 4ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. மூணாவது கொஷின் 30, 45, 75, 105, 165 டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30க்கும் 45க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 15. 45க்கும் 75க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 30. 75க்கும் 105க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 30. 105க்கும் 165க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 60. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 30 2 முறை வந்திருக்கு. நம்மளுக்கு அடுத்து என்ன கேட்குறாங்க? ஸோ 30 2 முறை வந்திருக்கு. ஸோ 60 2 முறை வரணும். இங்கே இருக்கிற எண் 165. 165 கூட்டல் 60 225. 225 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ இதுதான் சரியான விடை. நாலாவது கொஷின் ABB DCF DHE டேஷ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு விட்டு ஒரு எழுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ABCD. நெக்ஸ்ட்டு ஈக்கு அப்புறம் வரப்போகிறது எஃப். ஸோ இந்த இடத்துல எஃப். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா BD நடுவில் C மிஸ் ஆகுது. DF நடுவில் E மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு FH நடுவில் G மிஸ் ஆகுது. ஸோ ஹெச்லேருந்து ஒரு எழுத்து, அதாவது ஐ மிஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடியது ஜே.
நம்ம ஏற்கனவே இன்னொரு டேஷ் கண்டுபிடிச்சது எஃப்னு. ஸோ ஜேஎஃப் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 இருக்குது. ஸோ இதுதான் சரியான விடை. 5th கொஷின் பிடிஎஃப் சிஎஃப்ஐ டிஹெச்எல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து மட்டும் பாருங்கள், பிசிடி. ஸோ டிக்கு அப்புறம் வரக்கூடியது இ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஹெச். ஸோ டிக்கும் எஃப்க்கும் நடுவில் இ மிஸ் ஆகுது. எஃப்க்கும் ஹெச்சுக்கும் நடுவில் ஜி மிஸ் ஆகுது. ஸோ ஹெச்சிலிருந்து ஒரு எழுத்து, அதாவது ஐ மிஸ் ஆச்சுனாக்கா நெக்ஸ்ட் வரக்கூடியது ஜே. ஸோ இந்த இடத்துல ஜே. நெக்ஸ்ட்டு எஃப் ஐஎல். ஸோ எஃப்க்கும் ஐக்கும் நடுவில் 2 எழுத்து மிஸ் ஆகுது, ஜிஹெச். ஐக்கும் எல்லுக்கும் நடுவில் ஜேகே 2 எழுத்து மிஸ் ஆகுது. ஸோ எல்லுலேருந்து 2 எழுத்து, அதாவது எம் என் மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆகுது ஓ, இஜிஓ. ஸோ இஜிஓ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஸோ இதுதான் சரியான விடை. 6th கொஷின் Z2A X3D V5H T7M R11S. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ZXVT R இருக்குது. ஸோ இசட்டுக்கும் எக்ஸுக்கும் நடுவில் ஒரு எழுத்து மிஸ் ஆகுது, ஒய் மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கும் விக்கும் நடுவில் டபிள்யூ மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு விக்கும் டிக்கும் நடுவில் யூ மிஸ் ஆகுது. சரி, விக்கும் டிக்கும் நடுவில் யூ மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு டிக்கும் ஆருக்கும் நடுவில் எஸ் மிஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஆர் முடியுது. ஆர்லேருந்து ஒரு எழுத்து கியூ மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு பி நம்ம ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 3 5 7 11. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பகா எண்கள். ஸோ 11க்கு அப்புறம் வர பகா எண் 13. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ADHMS. ஏவுக்கும் டிக்கும் நடுவில் 2 எழுத்து மிஸ் ஆகுது, பிசி. நெக்ஸ்ட்டு டிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் இஎஃப்ஜி 3 எழுத்து மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹெச்சுக்கும் எம்முக்கும் ஐஜேகேஎல் 4 எழுத்து மிஸ் ஆகுது. ஸோ எம்லேருந்து எஸ்ஸுக்கு 1 2 3 4 5 5 லெட்டர் மிஸ் ஆகுது. அதாவது NOPQR 5 லெட்டர் மிஸ் ஆகுது. ஸோ லைனாக வந்து இருக்குது 2 3 4 5. ஸோ நெக்ஸ்ட்டு 6 வரும். ஸோ எஸ்லேருந்து 6 எழுத்து TUVWXY 6 எழுத்து மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வரக்கூடியது இசட். ஸோ P13Z. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ இதுதான் சரியான விடை. 7வது கொஸ்டின் 1 2 6 15 31 56. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1க்கும் 1க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 1, 2க்கும் 6க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 4. நெக்ஸ்ட்டு 6க்கும் 15க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 9. நெக்ஸ்ட்டு 15க்கும் 31க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 16. 16க்கும் 56க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 25. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வர்க்க எண் வரிசை. ஸோ இதுக்கு 25, இதுக்கப்புறம் வர வர்க்க எண் 36. ஸோ 56 + 36 இதை இப்படி கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு 92 கிடைக்கும். ஸோ 92 ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினா எண் 8 முதல் 10 வரை பின்வரும் தொடர் வரிசையில் ஓர் எண் தவறாக உள்ளது, தவறான எண்ணை கண்டறியவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 720 120
24, 8, 2, 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1க்கும் 2க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் 2, அதாவது 1 பெருக்கல் 2 2. ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எண் 3. 2 பெருக்கல் 3 6. ஆனால் இங்கே 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3க்கு அப்புறம் வர எண் 4. இந்த இடத்துல நம்ம 6 வந்திருக்குன்னு 8ன்னு கொடுத்துருக்காங்க. 6 பெருக்கல் 4 24. 24. ஸோ 4க்கு அப்புறம் வர எண் 5. 24 பெருக்கல் 5 = 120. ஓகேங்களா? 5க்கு அப்புறம் வர எண் 6. 6 பெருக்கல் 120 = 720. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 6 வந்துருக்கணும், ஆனால் இங்கே 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சரியான விடை. 9வது கொஷின். 6, 10, 20, 25, 48, 52, 104. ரொம்பவே ஈஸியான கொஷின். இங்கே எல்லாமே இரட்டைப்படை எண்கள், ஆனால் இதில் 25 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண். ஸோ இதுதான் சரியான விடை. 10வது கொஷின். 520, 328, 232, 178, 160, 148, 142. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 142க்கும் 148க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 6. 160க்கும் 148க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 12. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2ஓட பெருக்கிக்கிட்டே போகிறாங்க. ஸோ 12 பெருக்கல் 2 24. 24. இங்கே 160 இருக்குது. 160 கூட்டல் 24 184. ஆனால் இங்கே 178ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 24 பெருக்கல் 2 48. 48 கூட்டல் இங்கே 184, ஆனால் இங்கே 178ன்னு கொடுத்துருக்காங்க. கூட்டல் 184 232. ஸோ 48 பெருக்கல் 2 96. 232 கூட்டல் 96 = 328. ஓகேங்களா? 96 பெருக்கல் 2 192. கூட்டல் இங்கே இருக்கிற எண் 328. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா நம்மளுக்கு 520. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு எண் தவறாக இருக்குது, 178. இந்த இடத்துல 184 அப்படின்ற எண் இருக்கணும். பட் இவங்க 178ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறான எண். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினா எண் 11 முதல் 20 வரை பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் எழுத்துக்களை கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்காங்க. 1, 2, 9, 2, 3. இந்த இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் மார்க். 3, 4, 91. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 இது இந்த 2 எண்ணை வச்சு ஒரு தொடர்பாக 9 வந்திருக்கு. அதை நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1ஓட கணையன் 1 கூட்டல் 2ஓட கணையன் 8. இது கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 9. ஸோ இதே தொடர்பு இந்த இடத்துல 3ஆவதாக இருக்கிற படத்துக்கு பொருந்துதா அப்படின்னு பாருங்கள். 3ஓட கணையன் 27 கூட்டல் 4ஓட கணையன் 64. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 91. ஸோ இந்த தொடர்பு சரியான தொடர்பு. ஸோ அதே தொடர்பு தான் இங்கே இருக்கணும். 2ஓட கணையன் 8 கூட்டல் 3ஓட கணையன் 27. ஸோ இதை நிறுத்தி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 35. 35 ஆப்ஷன் 3 இருக்குது. ஸோ இதுதான் சரியான விடை. 12வது கொஸ்டின். ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. 3 பக்கங்களையும் 3 எண் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10, 8, 6 முக்கோணத்தின் உள்ள 72 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடத்துல 9, 7, 5 முக்கோணத்தின் உள்ள 64ன்னு கொடுத்துருக்காங்க. 5, 10, 11 இந்த இடத்துல முக்கோணத்தின் உள்ள நம்மளுக்கு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம என்ன வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 10, 8 கூட்டினா 18. 10ல் 6 போச்சுன்னா 4. ஓகேங்களா? 18
பெருக்கல் 4 72. ஓகேங்களா? இப்போ அதே தொடர்பு ரெண்டாவது படத்துக்கும் பொருந்துதான்னு பாருங்கள். 9 கூட்டல் 7 16. 9ல் 5 போச்சுன்னா 4. ஸோ 16 பெருக்கல் 4 64. ஸோ இந்த தொடர்பு பொருந்தது. ஸோ அதே தொடர்பு தான் இங்கேயும் இருந்திருக்கணும். 10 கூட்டல் 5 15. பெருக்கல் 11ல் 5 போச்சுன்னா 6. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு 90. 90 அப்படின்றது இந்த 4 ஆப்ஷன்லையுமே எங்கேயுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. 13வது கொஷின். இந்த மாதிரி ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 எண்கள் கொடுத்துருக்காங்க. 64 125 27 8 நடுவில் 14. 216 1 8 64 நடுவில் 13. 64 343 216 125. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 64ஓட கனமூலம் 4 கூட்டல் 125ஓட கனமூலம் 5 கூட்டல் 27ஓட கனமூலம் 3 கூட்டல் 8ஓட கனமூலம் 2. ஸோ 4 கூட்டல் 5 கூட்டல் 3 கூட்டல் 2 14. ஸோ நடுவில் 14 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தொடர்பு இந்த ரெண்டாவது படத்துக்கும் பொருந்துதான்னு பாருங்கள். 216ஓட கனமூலம் 6 கூட்டல் 1ஓட கனமூலம் 3 தான். 8ஓட கனமூலம் 2 கூட்டல் 6ஓட 64ஓட கனமூலம் 4. ஸோ 6 கூட்டல் 1 கூட்டல் 2 கூட்டல் 4 13. ஸோ அதே தொடர்பு தான் இங்கே வந்திருக்கணும். 64ஓட கனமூலம் 4 கூட்டல் 343ஓட கனமூலம் 7 கூட்டல் 216ஓட கனமூலம் 6 கூட்டல் 125ஓட கனமூலம் 5. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டணும். 4 கூட்டல் 7 11. 11 கூட்டல் 6 17. 17 கூட்டல் 5 22. ஸோ 22 ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஸோ இதுதான் சரியான விடை. 14வது கொஷின். ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒவ்வொரு எண்கள் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு எண் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எண் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2ஓட வர்க்க எண் 4 கூட்டல் 4ஓட வர்க்க எண் 16 கூட்டல் 3ஓட வர்க்க எண் 9. 1ஓட வர்க்க எண் 3 தான். ஸோ 4 கூட்டல் 16 கூட்டல் 9 கூட்டல் 1 30. ஸோ அதே தொடர்பு ரெண்டாவது படத்திற்கும் புரிந்ததான்னு பாருங்கள். 2ஓட வர்க்க எண் 4 கூட்டல் 4ஓட வர்க்க எண் 16 கூட்டல் 5ஓட வர்க்க எண் 25 கூட்டல் 3ஓட வர்க்க எண் 9. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு 54. ஸோ இந்த இடத்துல ஒரு கொஷின் மார்க் இருக்குது. இந்த இடத்துல என்ன எண் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 எண்ணோட தொடர்பு நம்ம கண்டுபிடிக்கலாம். 4ஓட வர்க்க எண் 16 கூட்டல் 6ஓட வர்க்க எண் 36 கூட்டல் 3ஓட வர்க்க எண் 9. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 61 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு 61 கூட எதை கூட்டினா 86 கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல நடுவில் 86 கொடுத்துருக்காங்க. 61 கூட நம்மளுக்கு 25 கூட்டினா தான் 86. ஸோ 25 பார்த்தீங்கன்னா 5ஓட வர்க்க எண். ஸோ அப்போ 5 தான். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 5. 5 அப்படிங்கிறது ஆப்ஷன் 2ல் இருக்குது. 15வது கொஸ்டின். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. உள்ள 80 12 8 இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் 26 21 180 16 7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12ல் 8 போச்சு அப்படின்னா 4 பெருக்கல் 20 80.
ஓகேங்களா. இந்த எண்ணிலேருந்து இந்த எண்ணை கழித்து 20ஆல் பெருக்கி இருக்காங்க. ஸோ அதே தொடர்பு இந்த 3வது படத்திற்கும் பொருந்துதா அப்படின்னு பாருங்கள். ஸோ 16ல் 7 போச்சு அப்படின்னா 9. 9 பெருக்கல் 20 180. ஸோ இதே தொடர்பு இந்த 3வது படத்துக்கும் பொருந்தது. ஸோ அதே தொடர்பு தான் 2வது படத்திற்கும் வந்திருக்கணும். 26 - 21 5 பெருக்கல் 20. 5 பெருக்கல் 20 100. ஸோ 100 அப்படிங்கிறது ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஸோ இதுதான் சரியான விடை. 16வது கொஷின் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ள BD1 CE 2 DF 2 2வது லைனில் EG 2 FH 3 GI 6 3வது பாக்ஸ் 3வது லைனில் HJ 4 IK 5 கொஸ்டின் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டில் இருக்க எழுத்தை மட்டும் பாருங்கள். BCDEFGHI அடுத்து வரக்கூடிய எழுத்து J. நெக்ஸ்ட்டு 2வதுல இருக்கிறத பாருங்கள். DEFGHIJK அடுத்து வரக்கூடியது L. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்கள் பாருங்கள். 1 2 2 1 பெருக்கல் 2 2 2 பெருக்கல் 3 6. ஸோ 4 பெருக்கல் 5 20. ஸோ JL 20 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. 17வது கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு பட்டம் கொடுத்துட்டு உள்ள நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3. 3ஓட வர்க்க எண் 9. 4ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 9. 9ஓட வர்க்க எண் 81. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7ஐயும் 3ஐயும் கூட்டியிருக்காங்க. இதனையும் கூட்டினா 10. 10ஓட வர்க்க எண் 100. இந்த இடத்துல 121 கொடுத்துருக்காங்க, இங்கே 6 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க். 121 பார்த்தீங்கன்னா 11ஓட வர்க்க எண். ஸோ 6 கூட எதை கூட்டினா நம்மளுக்கு 11 கிடைக்கும். 6 கூட்டல் 5 அப்படிங்கிறது தான் 11. ஸோ இந்த இடத்துல 5. ஸோ 5 அப்படிங்கிறது ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஸோ இதுதான் சரியான விடை. 18வது கொஷின் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு உள்ள எண்கள் எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா FPGNJE கொஸ்டின் மார்க் K உள்ள எண்கள்லாம் பார்த்தீங்கன்னா 22 21 27 15. ஸோ இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். F பார்த்தீங்கன்னா 6வது எழுத்து, P பார்த்தீங்கன்னா 16வது எழுத்து. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 22. அதாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ G பார்த்தீங்கன்னா 7வது எழுத்து, N பார்த்தீங்கன்னா 14வது எழுத்து. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 21. நெக்ஸ்ட்டு J பார்த்தீங்கன்னா 10வது எழுத்து, கூட்டல் E பார்த்தீங்கன்னா 5வது எழுத்து. இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 15. ஸோ அதே தொடர்பு தான் இதுக்கும் வந்துருக்கணும். K 11வது எழுத்து. 11 கூட எதை கூட்டினா நம்மளுக்கு 27 கிடைக்கும். 16. ஸோ 16வது எழுத்து P. ஸோ P அப்படிங்கிறது தான் சரியான விடை. P பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. 19வது கொஷின் 4 5 40 7 6 10 140. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 8 5 கொஸ்டின் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா 4 பெருக்கல் 5 பெருக்கல் 6 120. ஸோ 120 வகுத்தல் 3. ஏன்னா இந்த இடத்துல 3 எண்ணு இருக்குது இல்லையா. 120 வகுத்தல் 3 40. ஸோ அதே தொடர்பு 2வது படத்துக்கு பொருந்தா அப்படின்னு பாருங்கள். 7 பெருக்கல் 6 பெருக்கல் 10 = 420.
420 வகுத்தல் இந்த இடத்துல 3 என்ன இருக்குது வகுத்தல் 3 420. ஸோ 420 வகுத்தல் 3 140. ஸோ அதே தொடர்பு தான் இங்கேயும் வந்திருக்கணும். 12 8 5. ஸோ 12 பெருக்கல் 8 பெருக்கல் 5 ஈக்குவல் டு 480. இந்த இடத்துல 3 என்ன இருக்குது. ஸோ வகுத்தல் 3 வகுத்தல்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 160. ஸோ 160 அப்படிங்கிறத சரியான விடை. 160 ஆப்ஷன் 3ல் இருக்குது. 20வது கொஷின். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 8 8 16 27 18 36 4 64 கொஸ்டின் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வர்க்க எண்கள் கன எண்கள். இதில் பார்த்தீங்கன்னா 16ஓட வர்க்கமூலம் 4, 8ஓட கனமூலம் 2. ஸோ 4 பெருக்கல் 2 8. 36ஓட வர்க்கமூலம் 6, 27ஓட கனமூலம் 3. 6 பெருக்கல் 3 18. ஸோ அதே தொடர்பு தான் இந்த 3வது படத்துக்கு பொருந்தும். 4ஓட வர்க்கமூலம் 2, 64ஓட கனமூலம் 4. 4 பெருக்கல் 2 8. 8 அப்படிங்கிறது ஆப்ஷன் 3ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினாயன் 21 மற்றும் 22 கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆசியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, அர்ஜென்டினா இது 3மே பார்த்தீங்கன்னா கண்டங்கள். ஆனால் அர்ஜென்டினா மட்டும் கண்டம் இல்லை. நம்மளுக்கு பொருந்தாததை வேறுபட்டதை ஒன்றை கண்டறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேறுபட்டது அர்ஜென்டினா. இதுதான் சரியான விடை. 22வது கொஷின். தோல், பெருங்குடல், பித்தப்பை, உணவு குழாய். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது 3மே பார்த்தீங்கன்னா உள் உறுப்புகள். தோல் மட்டும் வெளி உறுப்பு. இதுதான் சரியான விடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினாயன் 23 மற்றும் 24 நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 ஈஸ்ட் 19 ஈஸ்ட் ஈஸ்ட் 7 ஈஸ்ட் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4ஓட வர்க்க எண் 16. இந்த இடத்துல 4 இருக்குது. 4க்கு முன்னாடி வர எண் 3. 16 கூட்டல் 3 19. ஸோ அதே தொடர்பு இங்கே தான் வந்துருக்கணும். 7ஓட வர்க்க எண் 49. 7க்கு முன்னாடி எண் 6. ஸோ 49 கூட்டல் 6 55. ஸோ 55 அப்படிங்கிறது ஆப்ஷன் 2ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் ஈஸ்ட் லேம்ப் ஈஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டார்க்னஸ் அப்படின்னா இருள், லேம்ப்னா விளக்கு. ஸோ இருளை போகணுன்னா நம்மளுக்கு விளக்கு வேணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. த்ரிஸ்ட் அப்படின்னா தாகம், தாகத்தை தெளிக்கணும்னா நம்மளுக்கு தண்ணி தேவை. ஸோ இதுதான் சரியான விடை. 25வது கொஷின். கீழ் குறிப்பிட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள தொடராக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜட்ஜ், போலீஸ், பனிஷ்மெண்ட், க்ரைம், ஜட்ஜ்மெண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு க்ரைம் தான் நடக்கும். க்ரைம் நடந்தவுடனே அப்போ டி, க்ரைம் நடந்தவுடனே போலீஸ் வருவாங்க. நெக்ஸ்ட்டு பி, அதுக்கப்புறம் ஜட்ஜ் கிட்டே போவாங்க ஏ. அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, சாரி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க க்ரைம் பண்ணவங்களுக்கு. ஸோ இசி, டிபி, ஏஇசி அப்படிங்கிறது ஆப்ஷன் 3ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. 26வது கொஷின். ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துக. நம்ம ஏபிசிடி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வரிசைப்படுத்தினால ஈஸியாக பண்ணிடலாம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் 3. 27வது கொஷின். இன்டிசிப்ளினேபிள் என்ற வார்த்தையிலிருந்து அமைய பெறாத வார்த்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. எப்படின்னா இந்த இடத்துல ஹெச் இருக்குது,
நம்மளுக்கு அமையப்பெறாத வார்த்தை தான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல எங்கேயுமே ஹெச் இல்லை. ஸோ இதுதான் சரியான விடை. 28வது கொஷின், ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற வார்த்தையிலிருந்து அமைய பெறும் வார்த்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர் அப்படின்னு இருக்கு. SPORE நம்மளுக்கு அமைய பெறும் வார்த்தை தான் கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சி இருக்குது. இந்த வார்த்தையில் சி இல்லை. ஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜி இருக்குது. இந்த இடத்துல ஜி எங்கேயுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்ட்டு இருக்குது. இதில் வி இருக்குது. வி இந்த இடத்துல எங்கேயுமே இல்லை. ஸோ இதுதான் சரியான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினா எண் 29 முதல் 33 வரை குறியீடு மாற்றுதல். 29வது கொஷின், பி என்பது வகுத்தல் எனவும் டிஐ கூட்டலாகவும் எம்ஐ கழித்தலாகவும் ஐயை பெருக்கலாகவும் கொண்டால் 12M 12D 28P 7T 15 மதிப்பு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் 1 -21. 10வது கொஷின், லாஸ்ட் கொஷின், பெருக்கல் என்பது கழித்தல் எனவும் வகுத்தல் என்பது கூட்டல் எனவும் கூட்டல் என்பது வகுத்தல் மற்றும் கழித்தல் என்பது பெருக்கல் எனில் பின் வருவனவற்றில் சரியானது இது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. 8 வகுத்தல் 10 -3 கூட்டல் 5 பெருக்கல் 6 = 8. 31வது கொஷின், கூட்டல் என்பது பெருக்கல் எனவும் கழித்தல் என்பது வகுத்தல் எனவும் பெருக்கல் என்பது கழித்தல் எனவும் வகுத்தல் என்பது கூட்டல் எனவும் கொண்டால் 36 பெருக்கல் 4 -8 பெருக்கல் 4 by 4 + 8 × 2 + 16 வகுத்தல் 1 மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம பண்ணணும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் நம்ம சால்வ் பண்ணணும். இங்கே ப்ராக்கெட்டில் 36 பெருக்கல் 4ன்னு இருக்குது. நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, பெருக்கலை கழித்தலாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அப்போ 36 - 4 32. அப்போ இது எப்படி மாறும்னா 32 வகுத்தல் 8. இந்த இடத்துல பெருக்கல் குறி இருக்குது. அப்போ பெருக்கல் குறி இருந்தால் நம்ம மைனஸ் போடணும். அப்போ மைனஸ் இந்த இடத்துல 4 இருக்குது பை 4 பெருக்கல் 8. இந்த இடத்துல நம்ம ப்ளஸ்ஸு தான் பெருக்கல்னு போட சொல்லியிருக்காங்க. அதை பாருங்கள். அடுத்தது நம்மளுக்கு பெருக்கலை கழித்தல்னு போட சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அப்போது 8 - 2 கூட்டலை நமக்கு பெருக்கல்னு போட சொல்லியிருக்காங்க. பெருக்கல் 16 வகுத்தலை நமக்கு கூட்டல்னு போட சொல்லியிருக்காங்க. கூட்டல் 1. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு இதுதான் பண்ணணும். 32 வகுத்தல் 8 4 இந்த இடத்துல -4 இருக்குது. 4 - 4 4. அப்போது 4 - 4 0. இப்போது 0 கூட எந்த நம்பரை வகுத்தாலும் பெருக்கினாலும் அதே நம்பர் தான், 0 தான் வரும். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். 31வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 0. 32வது கொஷின், ஸ்மாலர் தென் என்பது மைனஸை குறிக்கும், கிரேட்டர் தென் என்பது ப்ளஸ்ஸை குறிக்கும், ஈக்குவல்ட் என்பது பெருக்கலை குறிக்கும், நாட் ஈக்குவல்ட் என்பது வகுத்தலை குறிக்கும் எனில் 27 கிரேட்டர் தென் 81 இஸ் நாட் ஈக்குவல் டு 9, ஸ்மாலர் தென் 6 ஈக்குவல் டு 5க்கு சமமானது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது எப்படி போடணும்? 27 இந்த இடத்துல நமக்கு இந்த குறி எந்த மாதிரி போட சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு போட சொல்லியிருக்காங்க. அப்போது கூட்டல் 81 நாட் ஈக்குவல் டு நமக்கு வகுத்தல்னு போட சொல்லியிருக்காங்க. அப்போது 89 வகுத்தல் 9 நம்மளுக்கு இந்த குறியை
கழித்தலாக போட சொல்லியிருக்காங்க இந்த குறியை. அப்போ கழித்தல் 6 நமக்கு ஈக்குவல்ட்ட பெருக்கல்னு போட சொல்லியிருக்காங்க. அப்போ பெருக்கல் 5. அப்போ போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் சால்வ் பண்ணோம். 81 வகுத்தல் 9 9. அப்போது இது எல்லாமே அப்படியே வந்துடும். 27 + 9 மைனஸ் 6 பெருக்கல் 5. நெக்ஸ்ட்டு நம்ம 6 பெருக்கல் 5 போடணும். போட்டால் 30. அடுத்தது பேலன்ஸ் இருக்கிறது 27 + 9. இந்த இடத்துல மைனஸ் குறி இருக்கிறதால அப்படியே மைனஸாக மாறிடும். எப்படி மாறும்னா 27 + 9 மைனஸ் 30 அப்படின்னு மாறும். அடுத்து நம்ம ப்ளஸ் தான் போடணும். 27 + 9 36. அப்போது 36 மைனஸ் 30 மாறிடும். 36ல் 30 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 0. சரி 6. 6 அப்படிங்கிறது ஆப்ஷன் 3ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. 33வது கொஷின். 4 இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு 3 = 1 6 1 2 7 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் 6 = 2 5 3 0 1 1 36 எனில் 3 ஸ்டார் 6 = அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது கரெக்டானு பாருங்கள். இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு 16 பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் 4 × 4 = 16. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 பெருக்கல் 4 பெருக்கல் 3 12. 4 பெருக்கல் 3 = 12. அடுத்தது 2 நம்பரையும் கூட்டியிருக்காங்க. 4 + 3 = 7. கடைசியாக 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 3ஓட வர்க்கம் 9. ஸோ இதே மெத்தடு இதுக்கும் பொருந்துதா அப்படின்னு பாருங்கள். 5ஓட வர்க்கம் 25. 5ஐயும் 6ஐயும் பெருக்கினோம்னா 30. 5ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னா 11. 6ஓட வர்க்கம் 36. ஸோ இதே தொடர்பு பொருந்துது. இப்போது அதே தொடர்பு தான் இங்கே வந்திருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 3 இருக்குது. அப்போது 3 ஸ்கொயர் பண்ணணும், அதாவது வர்க்கம். 3ஓட வர்க்கம் 9. அடுத்தது 3 பெருக்கல் 6 3 பெருக்கல் 6 18. அடுத்தது 3 கூட்டல் 6 9. அடுத்தது 6 ஸ்கொயர் 6ஓட வர்க்கம் 36. 9 1 8 9 3 6 அப்படிங்கிறது ஆப்ஷன் 1ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. 34வது கொஸ்டின். தொடரில் இரட்டை எண்களை முன்னதாகவும் பின்னதாகவும் கண்ட ஒற்றைப்படை எண்களின் எண்ணிக்கை. இந்த மாதிரி வரிசையாக எண்கள் கொடுத்துருக்காங்க. இதில் 2 இரட்டைப்படை எண்கள், நடுவில் ஒரு ஒற்றைப்படை எண் இருக்கும். அதை நம்ம எத்தனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அதாவது இந்த 8க்கும் 6க்கும் நடுவில் 8க்கும் 6க்கும் நடுவில் ஒரு ஒற்றைப்படை எண் இருக்குது. ஒரு ஒற்றைப்படை எண் 3 இருக்குது. ஸோ இது 1. அடுத்தது அதுக்கடுத்துலே பாருங்களேன். 8 2 நடுவில் 5 இருக்குது. 8 5 2 இதில் ஒரு ஒற்றைப்படை எண் இருக்குது. ஸோ 2 ஒற்றைப்படை எண்கள் ஆச்சு இவங்க கொடுத்துருக்கிற அடிப்படையில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 4 4 இது ரெண்டுமே இரட்டைப்படை எண்கள், நடுவில் ஒரு ஒற்றைப்படை எண் 3 இருக்குது. அப்போ 3 எண்கள் கிடைச்சாச்சு. அதே கடைசியில் பாருங்களேன் 4 6 நடுவில் ஒரு ஒற்றைப்படை எண் 9 இருக்குது. இப்போ 4 எண்கள் இருக்குது. 4 அப்படிங்கிறது ஆப்ஷன் 2ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினா எண் 35 முதல் 39 வரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றுக்கும் 3 உறுப்புகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை காட்டுகின்றன. ஒவ்வொரு வினாவிற்கும் தொடர்புடைய சரியான படத்தை கொடுத்துள்ள A, B, C, D மற்றும் E படத்திலிருந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 வெண்படங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே கொஸ்டின் இருக்குது. 35வது கொஸ்டின்.
பெண்கள், தாய்மார்கள், மருத்துவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெண்கள். தாய்மார்கள், பெண்களில் சில பேர் தாய்மார்கள். மருத்துவர்கள், மருத்துவர்கள் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். அப்போது இதுதான் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 35வது கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் 4 டி. 36வது கொஸ்டின், சூரியன், நட்சத்திரம், நிலா. இதோட ஆன்சர் ஆப்ஷன் 2 டி. 37வது கொஸ்டின், மரம், முட்டைகள், கூடு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மரம், அதுக்குள்ளே ஒரு சின்னதாக கூடு, அதுக்குள்ளே ஒரு முட்டை. ஸோ இந்த வெண்படம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. இதுதான் சரியான விடை. 38வது கொஷின், வளிமண்டலம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வளிமண்டலம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ஏன்னா இரண்டும் ஒன்றே இல்லை, வேறு. வளிமண்டலம் அப்படிங்கிறது ஒரு வளிமண்டலம், உள்ள 2 வகையான காற்றுகள் இருக்குது. ஸோ இந்த வெண்படம் தான் கரெக்டு. இது வந்து ஆப்ஷன் பி. 39வது கொஷின், நேர்மை, அறிவுத்திறம், நாட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நேர்மை குணமுடையவர்கள் தனியாக இருப்பாங்க, அறிவுத்திறம் கொண்டவர்கள் தனியாக இருப்பாங்க, நாட்டம் கொண்டவங்க தனியாக இருப்பாங்க. ஸோ இந்த வெண்படம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்குது, ஆப்ஷன் சி. 40வது வினா, ஏ என்பவர் கிழக்கு திசையில் 10 மீட்டர் சென்று பின் வலது பக்கமாக 10 மீட்டர் சென்றார். பின் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இடப்பக்கமாக முறையே 5 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 15 மீட்டர் சென்றார். ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது எந்த திசையில் எவ்வளவு தொலைவில் உள்ளார்? இதன் ஆன்சர் ஆப்ஷன் 4 5 மீட்டர் வடக்கு அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 41வது வினா, நான் மேற்கு திசையை பார்த்து நிற்கிறேன். நிலையில் கடிகார திசையில் 45 டிகிரி திரும்பி நின்று மீண்டும் 180 டிகிரி கடிகார திசையில் திரும்பி பிறகு 270 டிகிரி கடிகார திசையில் திரும்பி நிற்கிறேன் எனில் தற்போது நான் எத்திசையை நோக்கி நிற்கிறேன்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் 4 தென்மேற்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினாயன் 42 மற்றும் 43 கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களின் கவனமாக படித்து வினாயன் 42 மற்றும் 43க்கு விடையளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஏ, பி, சி, டி மற்றும் இ என 5 பேர் உள்ளனர். இதில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பி என்பவர் சியின் மகன், ஆனால் சி என்பவர் பியின் தாய் அல்ல. பி என்பவர் சியின் மகன், சியோட மகன், ஆனால் தாய் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இவங்க 2 பேருமே ஆண்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்களேன், ஏ மற்றும் சி இருவரும் திருமணமான தம்பதிகள். அப்போ இவரோட ஒய்ஃபு ஏவாக இருக்கும், ஏன்னா இது ஒரு ஆண், இவங்க ஒரு பெண். டி என்பவர் ஏயின் மகள், இ என்பவர் பியின் சகோதரன். அப்போது இ என்பவர் பியின் சகோதரர், அப்போ இவரும் ஆண் தான். நெக்ஸ்ட்டு டி என்பவர் ஏயின் மகள், அப்போ இவங்க பெண்ணு தான். அப்போது ஒரு குடும்பத்தில் 3 ஆண்கள் 2 பெண்கள் உள்ளனர். குடும்பத்தில் எத்தனை பெண்கள் உள்ளனர்? நம்ம முன்னே பார்த்தா ஏ டி அப்படின்ற 2 பெண்கள் உள்ளனர். பியின் சகோதரி டி. இது பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினாயன் 44 முதல் 48 வரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் செவ்வகம் என்பது ஆங்கிலம் பேசும் மக்களையும், சதுரம் தமிழ் பேசும் மக்களையும், வட்டம் ஹிந்தி பேசும் மக்களையும், முக்கோணம்
தெலுங்கு பேசும் மக்களையும் குறிக்கிறது எனில் வினா எண் 44 முதல் 48 வரை உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய இரு மொழிகளையும் பேசும் மக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா செவ்வகம், இது வந்து ஆங்கிலம். ஹிந்தி பார்த்தீங்கன்னா வட்டம். ஹிந்தி நம்மளுக்கு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி பேசும் மக்கள்லாம் ரெண்டுத்தையும் பேசுவாங்க. யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வட்டத்துக்கும் செவ்வகத்துக்கும் பொதுவாக உள்ளவர்கள். அப்போது பி தான். அப்போது பி இல்லை, ஏபி. ஏன்னா ஏ மற்றும் பி ரெண்டு பேருமே பொதுவாக இருக்காங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலமும் பேசுவாங்க, வட்டம் ஹிந்தியும் பேசுவாங்க. நெக்ஸ்ட்டு சதுரம் தமிழும் பேசுவாங்க. நம்மளுக்கு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி அப்படின்னா இது ரெண்டும், ஏ மற்றும் பி. இதுதான் சரியான விடை. 45வது வினா, சி குறிக்கும் மக்கள். சி எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே வட்டம் மட்டும்தான் இருக்குது. அப்போது அது வந்து ஹிந்தி. அப்போது ஹிந்தி மட்டும் பேசுபவர்கள். 46வது வினா, தமிழ் மற்றும் தெலுங்கு பேசும் மொழியை பேசுபவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து சதுரம், தெலுங்கு முக்கோணம். அப்போ இதற்கு பொதுவாக பேசுகிறவங்க யார் அப்படின்னா இ மற்றும் ஐ. ஏன்னா இது இந்த ரெண்டு படங்கள்லேயும் பொதுவாக இருக்கிறது இ மற்றும் ஐ. 47வது வினா, தமிழ் மட்டும் பேசும் மக்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் மட்டும் பேசும் மக்கள் டி. 48வது வினா, தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஹிந்தி பேசும் மக்கள் 3 மொழியும் பேசும் மக்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னாக்க நம்மளுக்கு இந்த படத்தை பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஏ மட்டும். 49வது கொஸ்டின், வரிசையாக உள்ள மரங்களில் ஒரு குறிப்பிட்ட மரமானது அவ்வரிசையின் இரு முனைகளிலிருந்தும் 10வது இடத்தில் உள்ளது எனில் அவ்வரிசையில் உள்ள மொத்த மரங்களின் எண்ணிக்கை. ஒரு குறிப்பிட்ட மரமானது அவ்வரிசையில் இரு முனைகளிலிருந்து 10வது இடம், அதாவது இந்த முனையிலிருந்தும் 10வது இடம் எனில் அவ்வரிசையில் உள்ள மொத்த மரங்களின் ரெண்டு வரிசை இருக்குது. அப்போது 10 கூட்டல் 10 20, 20 மைனஸ் 1. ஏன்னா ரெண்டு பக்கம் இருக்கும்போது நடுவில் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அப்போ 20 மைனஸ் 1 19. இதுதான் சரியான விடை. வினாயன் 50, ஒரு வரிசையில் ரவி என்பவர் வலமிருந்து 10வது இடத்திலும் ரகு என்பவர் இடமிருந்து 8வது இடத்திலும் உள்ளனர். இருவரும் தங்கள் இடத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டதில் ரகு என்பவர் இடமிருந்து 25வது இடத்தில் உள்ளார் எனில் வலமிருந்து ரவி என்பவரின் இடம். இதன் ஆன்சர் ஆப்ஷன் 3, 27. 51வது கொஸ்டின், நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எனில் நேற்றுக்கு 3 நாட்கள் முந்தைய கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒன்று போட்டுருங்க, நேற்றுக்கு முந்தைய தினம். நெக்ஸ்ட்டு நேற்று, அடுத்தது இன்று, அடுத்தது நாளை, அடுத்தது நாளை மறுநாள். இப்போது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, அப்போ இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை. நாளை மறுநாள்னால் இன்று சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இந்த இடத்துல சனிக்கிழமை வரும். நேற்றைக்கு 3 நாட்கள் முந்தைய கிழமை, 3 நாட்கள் நேற்றுக்கு. அப்போது நேற்று வந்து வியாழக்கிழமை, வியாழக்கிழமையிலிருந்து
புதன், செவ்வாய், திங்கள். அப்போது அடுத்தது வரக்கூடியது ஞாயிறு. அப்போ ஞாயிறு தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினாயன் 52 முதல் 56 வரை ஏ, பி, சி, டி, இ, எஃப் மற்றும் ஜி ஆகியோர் ஒரு வரிசையில் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்துள்ளனர். சி என்பவர் டியின் வலது பக்கத்தில் அவரை தொடர்ந்து உள்ளார். பி என்பவரின் வரிசையின் ஒரு முனையில் கடைசியாகவும் இயை தனது அருகிலும் கொண்டுள்ளார். இ மற்றும் எஃப்க்கு இடையில் ஜி அமர்ந்துள்ளார். தெற்கு முனையிலிருந்து 3வது இடத்தில் டி உள்ளார் அப்படின்னு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ, பி, சி, டி, இ, எஃப் அப்படின்னு 7 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதில் சி என்பவர் டியின் வலது பக்கம் 7 பேர். 1 2 3 4 5 6 7 அப்படின்னு 7 பேர் இருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்களேன். சி என்பவர் டியின் வலது பக்கத்தில். அப்போது சியோட வலது பக்கம் டியோட வலது பக்கம் சி அமர்ந்துள்ளார். பி என்பவர் வரிசையின் ஒரு முனையில் கடைசியாகவும் ஈயை தனது அருகிலும் கொண்டுள்ளார். ஒருவேளை இந்த இடத்துல பி இருந்தால் பக்கத்தில் இ இருக்கணும், ஆனால் இந்த இடத்துல சி வந்தது. அப்போது இந்த முனையில் தான் பி இருக்கணும். பி ஈயை தனது அருகிலும், அப்போது பக்கத்தில் இ கொண்டுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் எஃப்க்கு இடையில் ஜி. அப்போது இந்த இடத்துல எஃப் நடுவில் ஜி. தெற்கு முனையிலிருந்து 3வது இடத்தில் டி. தெற்கு முனையிலிருந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 வந்துருச்சு. இன்னும் ஒரு எழுத்து ஏ. ஓகேங்களா? இப்போ சரியாயிடுச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஈயின் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர். ஈயின் வலது பக்கம். நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இஎஃப்க்கு இடையில் ஜி. அப்போது இஎஃப்க்கு இடையில் நடுவில் ஜி அப்படின்னா இயின் வலது பக்கம் ஜி. அடுத்து பாருங்கள் 53வது கொஷின். வரிசையில் 2 முனைகளில் கடைசியாக அமர்ந்துள்ளவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் யார் யார் அப்படின்னா ஏ மற்றும் பி. 54வது கொஷின். ஏஇக்கு அடுத்து அமர்ந்திருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் ஏக்கு அடுத்து அமர்ந்துள்ளவர் சி. 55வது கொஷின். டி என்பவர் டேஷ் இடையில் அமர்ந்துள்ளார். நமக்கு இந்த படத்தை பார்த்தாலே தெரியுங்க, ரொம்ப ஈஸியான கொஷின். நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டோம். இவங்க கொடுத்துருக்க தகவல்களை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்னாலே இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் 4 சி மற்றும் எஃப். 56வது கொஷின். வடக்கு முனையிலிருந்து 3ஆம் இடத்தில் சி அமர வேண்டும் எனில் அவருடன் யார் தனது இடத்தை பரிமாற்றி கொள்ள வேண்டும்? நம்ம இந்த இடத்துல வடக்கு முனையில் இருந்து 3வது இடத்துலனா வடக்கு இந்த பக்கம். அப்போது 3வது இடத்துல ஏற்கனவே ஜி அமர்ந்துள்ளார். அந்த இடத்துல வரணும், யாரை தன்னோட இடத்தை பரிமாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல ஜி தான் இருக்கிறார். அப்போ அவர் தான் பரிமாற்றிக்கொள்ளணும். 56வது கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் 4 ஜி. 57வது கொஷின். டாக்டர் என்பதை FMERQP எனவும் லாயர் என்பதை NYYWGP எனவும் குறித்தால் பிளேயர் என்பதன் குறியீடு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு வந்து இந்த குறியீடு, லாயருக்கு வந்து இந்த குறியீடு. அப்போது பிளேயர் என்ற வார்த்தைக்கான குறியீடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள், ரெண்டுத்துலேயும் டிஎஃப் இந்த டைரக்ஷனில் இருக்குது. டிஎஃப் நடுவில் இ ஒரு எழுத்து மிஸ் ஆகுது.
நெக்ஸ்ட்டு ஓஎம். ஓஎம் இந்த டைரெக்ஷனில் ஒரு எழுத்து மிஸ் ஆகுது. ஒரு எழுத்து, அதாவது என் மிஸ் ஆகுது. ஒரு எழுத்து, அதே ஒரு எழுத்து. நெக்ஸ்ட்டு மூணாவது எழுத்தில் சி இருக்குது, இ இருக்குது. மறுபடியும் இந்த டைரெக்ஷன்லே ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் நடுவில் டி மிஸ் ஆகுது, ஒரு எழுத்து மிஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர் அப்படின்னு இருக்குது. இந்த டைரெக்ஷன் பேக்வர்ட் டைரெக்ஷனில் டிஆர் நடுவில் எஸ் மிஸ் ஆகுது. அடுத்தது ஓக்யூ நடுவில் பி மிஸ் ஆகுது, மறுபடியும் இந்த டைரெக்ஷன் ஃபார்வர்ட் டைரெக்ஷன். அடுத்தது கடைசியாக ஆர்பி. ஆர்பி இந்த டைரெக்ஷனில் நடுவில் பார்த்தீங்கன்னா கியூ மிஸ் ஆகுது. ஸோ இந்த டைரெக்ஷனில் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு எழுத்து, பேக்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு எழுத்து மிஸ் ஆகி வந்திருக்கு. அதே தொடர்பு லாயருக்கும் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். எல்என். எல் அப்படிங்கிறது 12வது எழுத்து, என் அப்படிங்கிறது 14வது எழுத்து, நடுவில் 13வது எழுத்து எம் மிஸ் ஆகுது, ஃபார்வர்ட் டைரெக்ஷன். அடுத்தது ஏஒய். ஏஒய் பேக்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு எழுத்து இசட் மிஸ் ஆகுது ஆச்சுங்களா. டபிள்யூஒய் நடுவில் எக்ஸ் மிஸ் ஆகுது, மறுபடியும் ஃபார்வர்ட் டைரெக்ஷன் ஒரு எழுத்து மிஸ் ஆகுது. அடுத்து ஒய்டபிள்யூ மறுபடியும் பேக்வர்ட் டைரெக்ஷன், ஒய்க்கும் டபிள்யூக்கு நடுவில் மறுபடியும் எக்ஸ் மிஸ் ஆகுது. அடுத்தது இஜி நடுவில் எஃப் மிஸ் ஆகுது, ஃபார்வர்ட் டைரெக்ஷனில். அடுத்து கடைசியாக பாருங்கள் ஆர்பி. ஆர்பி பேக்வர்ட் டைரெக்ஷனில் நடுவில் கியூ மிஸ் ஆகுது. ஸோ இதே தொடர்பு தான் லாயருக்கும் வந்திருக்கு. அப்போது இதே தொடர்பு தான் பிளேயருக்கும் வரணும். ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் பார்ப்போம். ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் பியிலேருந்து ஒரு எழுத்து, அதாவது கியூ மிஸ் ஆகி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வரக்கூடியது ஆர். அடுத்தது பேக்வர்ட் டைரெக்ஷன் எல்லிருந்து ஒரு எழுத்து கே மிஸ் ஆச்சுன்னா அடுத்து வரக்கூடியது ஜே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ நேற்று நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், ஆர்ஜே. நெக்ஸ்ட்டு ஏ இருக்குது, ஏலேருந்து ஒரு எழுத்து பி மிஸ் ஆச்சுன்னா அடுத்து வரக்கூடியது சி, மறுபடியும் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பேக்வர்ட் டைரெக்ஷனில் வரணும். ஒய் இருக்குது, ஒய்லேருந்து எக்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அடுத்து வரக்கூடியது டபிள்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா இலேருந்து பேக்வர்ட் டைரெக்ஷனில் வரணும், சரி ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் வரணும். இலேருந்து ஒரு எழுத்து எஃப் மிஸ் ஆச்சுன்னா அடுத்து வரக்கூடியது ஜி. நெக்ஸ்ட்டு கடைசி எழுத்து பாருங்கள் ஆர். இதுக்கு வந்து பேக்வர்ட் டைரெக்ஷன். ஆர்லேருந்து ஒரு எழுத்து கியூ மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வரக்கூடியது பி. RJCWGP அப்படிங்கிறது ஆப்ஷன் 1ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. வினாயன் 58. கோ ஈக்குவல் டு 32, சி ஈக்குவல் டு 49 எனில் ரீட் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜி பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் 7வது எழுத்து, ஓ ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் 15வது எழுத்து. ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 22 தான் கிடைக்குது. ஆனால் இங்கே 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தொடர்பு இல்லை. நெக்ஸ்ட் அதே பேக்வர்ட் டைரெக்ஷனில் வாங்கலாம். ஜி வந்து பேக்வர்ட் டைரெக்ஷனில் 20வது எழுத்து, கூட்டல் ஓ என்பது பேக்வர்ட் டைரெக்ஷனில் 12வது எழுத்து. ரெண்டுத்தையும் கூட்டால் 32 வந்தது. ஸோ அதே தொடர்பு தான் இங்கேயும் வந்திருக்கணும். எஸ்ஸு பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் டைரெக்ஷனில் 8வது எழுத்து, கூட்டல் ஹெச்சு பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் டைரெக்ஷனில் 19வது எழுத்து, கூட்டல் இ என்பது 22வது எழுத்து. இது மூணுத்தையும் கூட்டினோன்னா நம்மளுக்கு 49 கிடைச்சிருது. அப்போது அதே தொடர்பு தான் ரீட் அப்படிங்கிற வார்த்தைக்கும் வந்திருக்கணும். பேக்வர்ட் டைரெக்ஷனில் ஆர் பார்த்தீங்கன்னா 9வது எழுத்து, 9வது எழுத்து, கூட்டல் அடுத்து பார்த்தீங்கன்னா இ
பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் டைரெக்ஷனில் 22வது எழுத்து. கூட்டல் அடுத்து வருகிறது ஏ வந்து பேக்வேர்ட் டைரெக்ஷனில் 26வது எழுத்து. கூட்டல் டி பார்த்தீங்கன்னா 23வது எழுத்து பேக்வேர்ட் டைரெக்ஷனில். ஸோ இது 4த்தையும் கூட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 80. ஸோ 80 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. 59வது கொஷின். பச்சை என்பது வெள்ளை எனவும் நீலம் என்பது சிகப்பு எனவும் சிகப்பு என்பது மஞ்சள் எனவும் கொண்டால் மனித இரத்தத்தின் நிறம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனித இரத்தத்தின் நிறம் நமக்கு தெரியும் சிகப்பு. ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சிகப்பு என்பது மஞ்சள் எனவும். அப்போ சிகப்பு மஞ்சள், அப்போது இதுதான் சரியான விடை மஞ்சள் அப்படிங்கிறது. 60வது கொஷின், கடைசி கொஷின். ஓர் ரகசிய குறியீடு மொழியில் மாக் டான்சில் என்பது நைஸ் பிக் ஹவுஸ் எனவும் ஃபிட்கான் டான் என்பது ஹவுஸ் இஸ் குட் எனவும் ஏஎம்ஆர் டிஃப் ஃபிட் என்பது காஸ்ட் இஸ் ஹை எனவும் குறிக்கிறது எனில் குட் என்பதற்கான குறியீடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறத எழுதிங்க. மாக் MOK டான் சில். இது பார்த்தீங்கன்னா நைஸ் பிக் ஹவுஸ் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிட் கான் டான். ஃபிட் கான் டான். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஹவுஸ் அப்படிங்கிறது பொதுவாக வந்திருக்குது. ஓகேங்களா. இதில் ஹவுஸ் வந்து வந்திருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டேன் அப்படிங்கிறது பொதுவாக வந்திருக்குது ரெண்டுத்துலேயும். அப்போது டேன் வந்து ஹவுஸு. ஓகேங்களா. அடுத்து 2வது 3வது சென்டென்ஸில் ஹவுஸ் இஸ் குட் காஸ்ட் இஸ் ஹை அப்படிங்கிறதுல ஈஸ் வந்து பொதுவாக வந்திருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி 2வதுலேயும் 3வதுலேயும் இருக்கிறதுல பொதுவாக இருக்கிறது வந்து ஃபிட்டு. அப்போது நம்மளுக்கு 2வது சென்டென்ஸில் தான் குட் இருக்குது. நம்மளுக்கு முன்னே நம்ம சொல்லிட்டோம் டேன் வந்து மொதல் 2 சென்டென்ஸில் இருந்துச்சு பொதுவாக, அது வந்து ஹவுஸு நம்ம குறித்தோம். இப்போது இதில் வந்து ஈஸ் அப்படிங்கிறது 2 சென்டென்ஸ்லேயும் பொதுவாக இருக்குது, 2வது மற்றும் 3வதுல. இதுலேயும் 2வது மற்றும் 3வதுல ஃபிட் அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது. ஈஸ் நம்மளுக்கு கேட்குறது குட்டு. நமக்கு இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஃபிட் அப்படிங்கிறது ஈஸு, டேன் அப்படிங்கிறது ஈஸு. ஓகேங்களா. அப்போது இதில் வந்து மீதி இருக்கிறது குட்டு கான். அப்போது இதோட ஆன்சர் ஆப்ஷன் 3 கான் அப்படிங்கிறது சரியான விடை. 61வது கொஷின். விடுபட்ட எண்களை கண்டறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி டேஷ் டி டேஷ் பி டேஷ் டி டேஷ் ஏபி டேஷ் டிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 எழுத்து சுழற்சி தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏ பி சி கடைசி எழுத்து மட்டும் 2 முறை டி டி அப்படின்னு வரும். இது 5 எழுத்து சுழற்சி முறை. ஸோ இந்த முறை கரெக்டாக இங்கே வருதான்னு பார்க்கலாம். ஏபிசி டேஷ் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல 2 டி வரும். ஸோ இந்த இடத்துல டி வரும். ஃபஸ்ட்டுக்கு டி. அடுத்தது டி முடிஞ்சோடனே மறுபடியும் சுழற்சி, மறுபடியும் அதே தோட்டம் தானே மறுபடியும் வரும். ஸோ அப்போ மறுபடியும் ஏ பி சி இந்த இடத்துல மறுபடியும் டி, இந்த இடத்துல ஏ சி டி மறுபடியும் ஏபி டிடி, அதுக்கு முன்னாடி டேஷ் இருக்குது. ஸோ அப்போது இங்கே மிஸ் ஆகுது சி. ஸோ டிஏசிடிசி இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. 62வது வினா. தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது
வயதுகளின் கூட்டல் 82. 10 வருடங்களுக்கு முன்பு மகனின் வயது 15 ஆண்டுகள் எனில் தந்தையின் வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மகன், தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் தான் 82. அப்போனா மகனின் வயதையும் தந்தையின் வயதையும் கூட்டினா இப்போ 82. நம்மளுக்கு தந்தையின் தற்போதைய வயது கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 10 வருடங்களுக்கு முன்பு மகனின் வயது 15 ஆண்டுகள். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15. அப்போ இப்போ எவ்வளோ இருக்கும்? 25 இருக்கும். கூட்டல் எது கூட 25 கூட எதை கூட்டினா நம்மளுக்கு 82 கிடைக்கும்? 57. ஸோ கரெக்டாக தானே பாருங்கள். 57 கூட்டல் 25 கூட்டினோம்னா நம்மளுக்கு 82 கிடைக்குது. அப்போது இது மகனின் வயது, இது தந்தையின் வயது. இவங்க 2 பேரோட கூடுதல் தான் 82. ஓகேங்களா? நான் இந்த இடத்துல தந்தையின் தற்போதைய வயது தான் கேட்குறேன். தந்தையின் தற்போதைய வயது 57. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினா எண் 63 மற்றும் 64. 63வது வினா. ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் இருந்து உயிரெழுத்துக்கள் வவல்ஸ் நீக்கிய பின் வலப்புறமிருந்து ஏழாவது இடமுள்ள எழுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. வவல் சேர்த்துனாங்க. அதாவது ஏ, இ, ஐ, ஓ, யூ வவல்ஸ். இந்த 5 எழுத்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஓகேங்களா? அப்போ மீதி என்னென்ன இருக்கும்? கான்சோனன்ஸில் பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச், ஜே, கே, எல், என், பி, கியூ, ஆர், எஸ், டி, பி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், ஜெட் அப்படின்ட்டு 21 எழுத்துக்கள் இருக்கும். கான்சோனன்ஸ் 21 எழுத்துக்கள். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு இது வந்து இடது வலது தெரிஞ்சிருக்கணும். இடதுனா இந்த பக்கம் இடது, வலதுனா இந்த பக்கம் வலது. நமக்கு வலப்புறம் இருந்து 7வது எழுத்து தான் கேட்குறாங்க. அப்போ வலப்புறம் வந்து 7வது எழுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ வலப்புறம் இருந்து 7வது எழுத்து எஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. 64வது வினா. மேற்கண்ட ஆங்கில எழுத்துக்களை இடவலம் மாற்றி வரிசைப்படுத்தி எழுதும் பொழுது இடப்புறம் இருந்து 12வது இடத்தில் உள்ள எழுத்து. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேற்கண்ட ஆங்கில எழுத்துக்களில் இடவல மாற்றம் வரிசைப்படுத்தி எழுதும் பொழுது இடப்புறம் இருந்து 12வது இடத்தில் உள்ள எழுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வலது பக்கம் ஃபஸ்ட்டு இடது இந்த பக்கம், நெக்ஸ்ட்டு வலது இந்த பக்கம். ரெண்டுத்தையும் மாற்றணுமா? இடவல மாற்றம். அப்போனா வலது இந்த பக்கம் வந்துடும், இடது இந்த பக்கம் வந்துடும். ஓகேங்களா? அப்போனா இந்த வரிசையில் இருந்து பேக்வர்ட் டைரெக்ஷனில் 12வது எழுத்து தான் கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். இடப்புறம் இருந்து, அதாவது இடவல மாற்றம் வரிசைப்படி மாற்றிய பிறகு இடப்புறம் இருந்து 12வது எழுத்து எம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. வினா எண் 65. ஒரு குறியீட்டு முறையில் ஏ மற்றும் பி ஆகியவை
0 முதல் 9 வரையிலான மதிப்பை கொண்டுள்ளன. அம்முறையில் 1BA கூட்டல் ABA ஈக்குவல் டு 8B2 எனில் A மற்றும் Bயின் மதிப்புகள் முறையே டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 6 மற்றும் 9. அடுத்து பார்த்தீங்கன்னா 66வது வினா. இந்தமாரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சதுரங்களின் எண்ணிக்கை, சதுரங்கள் தான் கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சதுரம், 2 3 4 5 6 7 8 9 10 11 சதுரங்கள் இருக்குது. சரி, 12 சதுரங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சதுரங்கள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து இப்படி ஒரு சதுரம். ஓகேங்களா? கரெக்டாக சொல்லணும்னா 13. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 14, இதுலேருந்து 15, நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் 16. ஓகேங்களா? அடுத்தது இப்படி இருந்து இது வரைக்கும் 17. அடுத்தது இந்த பக்கம் ஒரு 18. சரி, 17ஆ? அது 17 தான் பிக் சதுரம், பெரிய சதுரம். ஒன்று கூப்பிட்டோன்னா 18. ஸோ 18 அப்படின்னு தான் சரியான விடை. 18 ஆப்ஷன் 3ல் இருக்குது. வினாயன் 67. ஒரு பகடையின் இருவேறு நிலைகள் தரப்பட்டுள்ளன. பகடையின் அடிப்பக்கம் 4 என உள்ளபோது பகடையின் மேல் பகுதியில் உள்ள எண். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 அப்படின்றத சரியான விடை. 68வது வினா. கீழ்குறிக்கப்பட்டுள்ள வார்த்தைகளில் மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராவலர் பேக், சூட்கேஸ், ட்ராலி பேக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயணத்தின் போது பயன்படுத்தவும். இப்போது நம்ம டூர் போகிறோன்னா அப்போ யூஸ் பண்ணுறது ஒரு ட்ராவலர் பேக், ஒரு சூட்கேஸ், ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம், ட்ராலி பேக், திங்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. இது மூணுமே பார்த்தீங்கன்னா பயணத்தின் போது பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். ஆனால் இந்த வார்ட்ரோப் இது மட்டும், இதோட பொருள் பார்த்தீங்கன்னா அலமாரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேறுபட்டது ஆப்ஷன் 3 வார்ட்ரோப். வினாயன் 69. கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ABCDE அப்படின்னு 5 படங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ACDE இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்கரங்கள். ஆனால் B மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம். அப்போ இதில் வேறுபட்டது ஆப்ஷன் B தான் சரியான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினாயன் 70 முதல் 73 வரை கொடுக்கப்பட்ட 3 படங்களை தொடர்ந்து வரக்கூடிய படத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினா இந்த மாதிரி ஒரு 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. 4வது படம் நம்மள்கிட்ட கேட்குறாங்க எது வரும். இதில் பார்த்தீங்கன்னா 4 மாற்று விடைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த படத்துலேருந்து இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 90 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணும்பொழுது இந்த படத்துலேருந்து இந்த படம் வந்துடுது. ஓகேங்களா? மறுபடியும் இதே படத்தை இன்னொரு முறை ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணுறாங்க 90 டிகிரிக்கு. அப்படி பண்ணும்போது இந்த படம் கிடச்சிடுது. இப்போ இந்த படத்திலிருந்து 90 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஆப்ஷன் 3. இந்த படம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் 3. 71வது வினா.
இந்த மாதிரி 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. 4வது படம் எது நமக்கு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு படத்துக்கும் 2வது படத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா முதல் 3 குச்சிகள் இப்படி நேராக இருக்குது, அது மேலே 3 புள்ளிகள். ஓகேங்களா. அடுத்தது ஒரு அம்புக்குறி, எல்லாமே இந்த டைரக்ஷனை பார்த்துருக்கு. அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு குச்சி மட்டும் மாறி இருக்கு, இந்த திசையை நோக்கி. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அம்புக்குறி இந்த பக்கம் திரும்பி இருக்கு. இதில் ரெண்டு குச்சிகள் இந்த பக்கம் திரும்பி இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி இந்த பக்கம் திரும்பி இருக்கு, ஒரு அம்புக்குறி. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே திரும்பலை, இதில் ஒரு முறை திரும்பி இருக்குது இந்த குச்சி, இதில் 2 முறை திரும்பி இருக்குது, 2 குச்சிகள் திரும்பி இருக்குது. அப்போ 3 முறை திரும்பி இருக்கணும். இந்த பக்கம் எல்லா குச்சிகளும் இந்த பக்கம் திரும்பி இருக்கணும், இந்த பக்கம். ஓகேங்களா. அடுத்தது அம்புக்குறி எல்லாமே ஃபஸ்ட்டு படத்தில் இந்த திசையை பார்த்துருக்கு. அடுத்த படத்தில் 2 அம்புக்குறிகள் இந்த திசையை நோக்கி இருக்குது, ஒரு அம்புக்குறி இந்த திசையை நோக்கி இருக்குது. அடுத்த படத்தில் இந்த 2 அம்புக்குறிகள் இந்த திசையை நோக்கி இருக்குது, மீதி இந்தாண்ட இருக்கிறது மட்டும் இந்த திசையில் இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே இந்த திசையும் அம்புக்குறிகள் மேல் நோக்கி பார்த்துருக்கும். இது அப்போது இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் 2 அப்படின்றது சரியான விடை. 72வது வினா 3 படங்கள் கொடுத்துருக்காங்க, 4வது படம் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இந்த பக்கம் இந்த பக்கம் 90 டிகிரி சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நெக்ஸ்ட்டு இந்த படத்திலிருந்து 90 டிகிரி சொல்லிட்டுனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஆப்ஷன் 2. ஓகேங்களா. விநாயகன் 73 இந்த மாதிரி ஒரு 3 படங்கள் கொடுத்துட்டு 4வது படம் என்னன்னு நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விநாயகன் 74 முதல் 78 வரை முதல் 2 படங்களுக்கும் இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 படங்கள் இருக்குது, அடுத்தது இந்த 2 படங்கள். இந்த படத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதே போல் இந்த 2 படங்களோட தொடர்பை வச்சு இங்கே என்ன படம் வரும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 படங்களையும் பார்த்தீங்கன்னா சுழட்டி இருக்காங்க 90 டிகிரி சுழட்டி இருக்காங்க இந்த பக்கம். அப்படி சுழட்டும் போது இது கிடைக்குது. அப்போது இதே தொடர்பு தான் இங்கே இருக்கும். இந்த படத்தை 90 டிகிரி சுழட்டினோம்னா நம்மளுக்கு இந்த படம் நம்மளுக்கு கிடைக்கும் ஆப்ஷன் 3. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது சரியான வழி. விநாயகன் 75 ஃபஸ்ட்டு 2 படம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே 2 முக்கோணம் கீழே ஒரு வட்டம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே 2 வட்டம் கீழே ஒரு முக்கோணம். ஸோ இது எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு 2 முக்கோணம் இருக்குது, ஒரு வட்டம் இருக்குது. அடுத்ததில் 2 வட்டம் ஒரு முக்கோணம் இருக்குது, மாற்றி மாற்றி வந்துருக்கு. அப்போது இந்த படத்தையும் ஒரு அரை வட்டம். ஓகேங்களா. அப்போது அரை வட்டம் 2 முறை இந்த படம் அப்படியே கீழே வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இருக்குது, தான் சரியான விடை. விநாயகன் 76 இந்த மாதிரி 2 படங்கள் கொடுத்துட்டு நம்மளுக்கு 4வது படம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலே சைடில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 முனைகள் இருக்குது. சரி, 1 2 3 4 5 6 முனைகள் இருக்குது. அப்போது அந்த முனைகளை பார்த்து இந்த இதெல்லாம் இருக்குது. அப்போது அதே போல் இதற்கு என்ன படம் வரும்,
இப்படி இருந்து இப்படி ஒரு, ஆனால் இந்த பக்கம் ஒரு இது இருக்குது கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு இருக்குது, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. அப்போது அந்த எல்லா இடத்துலையும் புள்ளி வைக்கணும். அப்போது இந்த ஆப்ஷன் தான் வரும். ஆப்ஷன் 2. வினாயன் 27. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வி போட்டிருக்காங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளி தொட்டுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி, பட் இதில் பார்த்தீங்கன்னா தொடலை, இந்த மாதிரி இருக்குது. இப்போது இதே தொடர்பு தான் இங்கே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, தொட்டுக்கிட்டு இருக்குது புள்ளிகள். அப்போ இது எப்படி மாறும்னா இப்படி மாறும், புள்ளி தொடாமல் மேலே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 77வது வினாக்கா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. வினாயன் 78. இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதே தொடர்பு வச்சு இதுக்கும் இந்த படத்தினுடைய தொடர்பை நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எதை எடுத்தால் நம்மளுக்கு இந்த கூட்டல் குறி கிடைக்கும். அதாவது இந்த படத்தில் இருந்து பெருக்கல் குறியத்தான் இந்த படம் கிடைக்கும். அதுக்கு பதிலாக இங்கே ஒரு வட்டம், இங்கே ஒரு வட்டம், அதாவது இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த முனைகளில் இதோட ஷேப், அதாவது வடிவம் இருந்திருக்கு, அதை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த படத்திலிருந்து பெருக்கல் குறி எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ எடுத்தவொடனே நம்மளுக்கு எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னாக்கா இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 இருக்குது. இதுதான் சரியான விடை. வினாயன் 79. கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளிலிருந்து பொருத்தமான படத்தை தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பாதி அருங்கோணம் இருக்கு. அருங்கோணம் இது பார்த்தீங்கன்னா பாதி அரைவட்டம். ஸோ 2 அரைவட்டங்கள் சேரும்போது ஒரு முழு வட்டம் கிடைக்குது. அப்போது 2 அரை அருங்கோணங்கள் இருக்குது. அப்போ 2த்தையும் சேர்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அருங்கோணம் கிடைக்கும். அருங்கோணம் ஆப்ஷன் 2ல் இருக்குது. இதுதாங்க சரியான விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா வழிமுறை கொடுத்துருக்காங்க. வினாயன் 80 முதல் 82 வரை கொடுக்கப்பட்டுள்ள ஏ மற்றும் பி படங்கள் ஒரு வகையில் தொடர்புடையது. சி மற்றும் டி பயன்படுத்தினால் டியில் வரக்கூடிய படத்தினை 1, 2, 3, 4 4லிருந்து தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. 80வது வினா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. வினாயன் 81. இதுமாரி ஒரு 3 படங்கள் கொடுத்துட்டு 4வது படத்தை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கங்களும் ஷேடோ பண்ணியிருக்காங்க, இந்த 2 பக்கங்களும் ஷேடோ பண்ணல. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷேடோ பண்ண இடத்துல ஷேடோ பண்ணாமல், ஷேடோ பண்ணாத இடத்துல ஷேடோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே தொடர் தான் இங்கே இருக்கும். இந்த 2 இடத்துல ஷேடோ பண்ணல. அப்போது இந்த இடத்துல ஷேடோ பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துலையும் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1லேயே இருக்குது. இதாங்க சரியான விடை. வினாயன் 82. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. வினாயன் 83. கொடுக்கப்பட்ட படத்தினை முழுமையாக்கும் பகுதி. இதோட ஆன்சர் ஆப்ஷன் 1. வினாயன் 84. இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. நேற்று இதை பார்த்த மாதிரி இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தொடர்பு தான் இங்கே இருக்கும். இந்த மாதிரி 2 படங்களும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு கோடு இப்படி இருக்கு, இழுத்தோம்னா இது ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்குது. வினாயன் 85. கொடுக்கப்பட்ட படத்தினை முழுமையாக்கும் பகுதி. இதோட ஆன்சர் ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. வினாயன் 86. கொடுக்கப்பட்டுள்ள
எக்ஸ் என்ற படத்தினை ஒரு பகுதியாக கொண்ட ஒரு தெரிவினை தேர்வு செய்க. இதில் பார்த்தீங்கன்னா பாதியாக வெட்டுது இந்த கோடு. ஸோ அதே மாதிரி பாதியாக வெட்டக்கூட ஒரு பகுதி ஆப்ஷன் 4ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 87வது வினா, பின்வரும் வார்த்தைகளில் எந்த வார்த்தையின் தண்ணீர் பின்பம் அவ்வார்த்தையின் போன்று இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பைக், இது பார்த்தீங்கன்னா தண்ணீர் பின்பம் அதே மாதிரி தான் இருக்கும். ஐஸும் அதே மாதிரி தான் இருக்கும். ஹைடும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் சன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. எஸ் இந்த பக்கம் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு எழுத்து வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே எழுத்து போல் இருக்காத ஒரு வார்த்தை ஆப்ஷன் 1 சன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நான் 88 இந்தமாரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு தண்ணீர் பின்பம், இந்த படத்தோட தண்ணீர் பின்பம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இதுதான் சரியான விடை. வினாயன் 89 வின்னர் என்பதன் கண்ணாடி பின்பம். ஸோ ஆர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பின்பத்தில் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இ கண்ணாடி பின்பத்தில் இந்த மாதிரி இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐ பார்த்தீங்கன்னா ஐ அதே மாதிரி தான் இருக்கும். டபிள்யூவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது. இதுதான் சரியான விடை. வினாயன் 90 இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு இது கண்ணாடி பின்பம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் 1. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் போனஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.